சியாட்டல் டவுன் டவுன்ல ஸ்பேஸ் நீடில் பார்க்கறதுக்காக தாங்க போயிட்டுருக்கோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டல் வெதரா தான் இருந்துச்சு. சன்னியாவே இல்ல. எப்பவுமே ஜூன் மாசம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சுரும். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் வந்து கொஞ்சம் கிளவுடியா மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு. ஸ்ட்ரெய்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு டவர் மாரி இருக்கு இல்லைங்களா? அதுதாங்க ஸ்பேஸ் நீடில். அதத்தான் நம்ம பார்க்க போய்க்கிட்டுருக்கோம். ஸோ டவுன் டவுனுக்குள்ளேயே ஒரு சில இடத்துல இருந்து பார்த்தா, அந்த ஸ்பேஸ் நீடில் நல்லாவே தெரியுங்க. ஸ்பேஸ் நீடில் பேக் சைட்ல ஒரு கார் பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. அங்க தாங்க கார் பார்க் பண்ணோம். கார பார்க் பண்ணிட்டு படி வழியா மேல ஏறி வரும்போது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியா வச்சிருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, மியூசியம் ஆஃப் பாப் கல்ச்சர்ன்னு வச்சிருக்காங்க. அதுவும் மக்கள் விசிட் பண்ணக்கூடிய இடம் தாங்க. பட் நாங்க இன்னைக்கு வந்து ஸ்பேஸ் நீடில் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸ்பேஸ் நீடிலோட ஃப்ரண்ட் சைடு இதுதாங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபவுண்டைன் இருக்கு. அந்த ஃபவுண்டைனோட இந்த ஸ்பேஸ் நீடில மேல பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஸ்பேஸ் நீடில் உள்ள போறதுக்காக டிக்கெட் வாங்கியாச்சுங்க. ஸோ டிக்கெட் பிரைஸ் வந்து அப்ராக்ஸிமேட்லி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, $39லேருந்து $46 வரைக்கும் இருக்குங்க. ஸோ இதுல வந்து சீனியருக்கு பார்த்தீங்கன்னா, $33லேருந்து $39 வரைக்கும் இருக்கும். அதே யூத்துக்கு பார்த்தீங்கன்னா, $26லேருந்து $35 வரைக்கும் இருக்குங்க. ஸ்பேஸ் நீலுக்கு நம்ம டிக்கெட் வாங்குனதுக்கு அப்புறமா, நம்மளோட டிக்கெட்ல இருக்கிற கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணோம்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ் டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுங்க. அப்பதான் நம்ம உள்ள போக முடியும். ஸ்பேஸ் நீடில் பார்க்க போகும்போது வழியில சைடு வால்ல பார்த்தோம்னா, இந்த ஸ்பேஸ் நீடில் எப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, எப்ப ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்டரிய வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸ்பேஸ் நீடில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு 13வது நாள் இந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் ஆயிருக்குங்கிறத ஒரு ஃபோட்டோல காமிச்சிருந்தாங்க. 13வது நாளே இவ்ளோ கான்கிரீட் மெஷின்ஸ் யூஸ் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் நீடிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, நாட்கள் கணக்குல எவ்ளோ வேலைகள் முடிஞ்சிருக்குங்கிறத வந்து சூப்பரா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டிருந்தாங்க. நம்ம பார்க்க போற இந்த ஸ்பேஸ் நீடில்க்கு இந்த மாரி போல்ட் வச்சிருக்காங்க இல்லையா? இது வந்து சாம்பிள்க்காக வச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி 74,000 போல்ட் யூஸ் பண்ணி இத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 12, 1962 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 361வது நாள் ஸ்பேஸ் நீடில்ல மேல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பேரு த நீடில்ங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஃபுட்ட குக் பண்ணி ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற 200 எம்ப்ளாயீஸ்க்கு தாங்க சர்வ் பண்ணியிருக்காங்க.
ஏப்ரல் 13, 1961ல ஆரம்பிச்சு, ஏப்ரல் 21, 1962ல வந்து இந்த ஸ்பேஸ் நீடில் 370 நாட்களுக்குள்ள கட்டி முடிச்சிருக்கிறாங்க. ஸ்பேஸ் நீடில்ல மேல போய் நம்ம சுத்தி பார்க்கறதுக்காக 3 எலிவேட்டர் வந்து இந்த ஸ்பேஸ் நீடில்ல இருக்குங்க. ஸோ குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பீப்பிள் மட்டும் தான் ஒவ்வொரு எலிவேட்டரும் வந்து கேரி பண்ணி கூட்டிட்டு போகும். எலிவேட்டர்ல நம்ம உள்ள போனதுக்கு அப்புறமா எலிவேட்டர் எவ்ளோ ஸ்பீட்ல வந்து மேல போகும்னா, 40 மைல் பெர் ஹவர் அதாவது வந்து 64 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வந்து ஹை ஸ்பீட்ல டிராவல் பண்ணி நம்ம மேல போயிட்டுருப்போம். 605 அடி உயரம் உள்ள இந்த ஸ்பேஸ் நீடில்ல எலிவேட்டர் மூலியமா நம்ம போனோம்னா, 45 செகண்ட்ஸ்லயே டாப் டவர ரீச் பண்ணிரலாங்க. ஸ்பேஸ் நீடில் டாப்ல ரீச் ஆனதுக்கு அப்புறமா, அங்க போய் பார்க்கும்போது ஃபுல் வியூ ஆஃப் சியாட்டில் வந்து நல்லாவே தெரிஞ்சுச்சுங்க. ஸோ இந்த சைடு கடல், கடலுக்குள்ள க்ரூஸ் போறது எல்லாமே நல்லா அழகா தெரிஞ்சுச்சு. மேலருந்து கீழ பார்க்கும்போது அத விட பயமாவும் இருந்துச்சு. அவ்ளோ ஹைட்ல இருந்துச்சு. ஸோ இந்த சியாட்டில் ஸ்பேஸ் நீடிலோட ஹைட் பார்த்தீங்கன்னா, 605 அடி. அதாவது வந்து 184 மீட்டருங்க இந்த ஸ்பேஸ் நீடிலோட ஹைட்டு. ஸோ இதுதாங்க சியாட்டல் சிட்டியோட ஃபுல் வியூ. ஸோ பாருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குங்கிறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஸ்பேஸ் நீடில் டாப்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டே இருக்குங்க. நமக்கு ஃபுட்டோ, ட்ரிங்க்ஸோ ஏதாவது வேணும்னா நம்ம அங்க வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாங்க. ஸ்பேஸ் நீடில் டாப் லெவல்லேருந்து ஒரு லெவல் கீழ ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி வந்தோம்னா, ரொட்டேட்டிங் கிளாஸ் ஃப்ளோர் இருக்குங்க. இந்த ரொட்டேட்டிங் ஃப்ளோர் வந்து விசிபிளா தாங்க இருக்கும். இதுல 12 மோட்டாரும், 48 ரோலரும் யூஸ் பண்ணி ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு டைம் டிஃபரன்ஸ் வந்து வேரி ஆகுங்க. ஸோ அப்ராக்ஸிமேட்லி பார்த்தீங்கன்னா, 20 மினிட்ஸ்லேருந்து 90 மினிட்ஸ் வரைக்கும் ஈதர் பார்த்தீங்கன்னா, கவுண்டர் கிளாக் வைஸோ இல்ல கிளாக் வைஸ் டைரக்ஷன்லயோ இது வந்து ரொட்டேட் ஆகி வருங்க. இந்த கிளாஸ் ஃப்ளோர்ல நம்ம நிக்கும்போது, அது ரொட்டேட் ஆகுறது நம்மனால ஃபீல் பண்ண முடியுதுங்க.
ஸ்பேஸ் நீடில் சுத்தி பார்த்துட்டு எலிவேட்டர் மூலியமா கீழ வந்துட்டுருக்கோங்க. ஸோ கீழ நம்மள எங்க வந்து ட்ராப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் இருக்கிற இடத்துல தாங்க ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பேஸ் நீடில் பார்க்க வர்ற மக்களுக்கு இங்கேருந்து ஞாபகார்த்தமா ஏதாவது பொருள் வேணும்னா இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த ஸ்பேஸ் நீடில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.